வணக்கம் நண்பர்களே. என் பேர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல எக்ஸெல் ஃபைல வந்து பிடிஎஃபா எப்படி கன்வெர்ட் பண்றது? அதுவும் மொபைல் மூலமா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஐஃபோன் மூலமா எப்படி நம்ம எளிதான முறையில கன்வெர்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல வந்து வீடியோல போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ற கையோட பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான ஆல்னு நோட்டிஃபிகேஷன எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. அப்பொழுதுதான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் பயன்படுத்துற நபரா இருந்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல போய் Play Store போய்க்கங்க. நான் வந்து ஐஃபோன் பயன்படுத்துறனால, என் ஃபோன்ல போய் ஆப் ஸ்டோர் போயி, இங்க போய் நான் போய் சர்ச்ன்னு இருக்கு பாருங்க. இங்க போய் எக்ஸெல்ன்னு டைப் பண்ணேன்னா, எக்ஸலோட ஃப்ரீ அப்ளிகேஷன் வந்துரும். ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஓப்பன்னு காமிக்குது. உங்களுக்கு டவுன்லோடுன்னு காமிக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. இது வந்து ஃப்ரீ அப்ளிகேஷனு. ஒன்ஸ் ஓப்பன் ஆனோனே உங்களுக்கு பாருங்க 3 டேப் காமிக்கும். இந்த மாரியா பிளஸ்ஸு, ஃபோல்டர் இந்த மாரி 3 டேப் காமிக்கும். என்னோட லேப்டாப்ல உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த ஃபோன்ல வந்து பார்க்குறதுக்கு, OneDrive மூலமா என்னோட Gmail ஐடிய பயன்படுத்தி நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இங்கே பார்க்க முடியும். பாருங்க மேல பெர்சனல் போட்டிருக்குங்களா? பெர்சனல் OneDriveல என்னோட Gmail ஐடிய மூலமா பயன்படுத்தி நான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் நான் வந்து இதில கொண்டாந்து வச்சிருக்கேன். ஸோ அப்படியே நீங்களும் அந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வேலை பார்த்து வச்சிருக்க டாக்குமெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட லேப்டாப்ல OneDriveவ கனெக்ட் பண்ணி உங்க Gmail ஐடி மூலமா கனெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரியே எங்க எக்ஸெல்லையும் வந்து OneDriveவ கனெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. இப்ப நான் பிளஸ் டாக்குமெண்ட் போய்க்கிறேன். பிளஸ் டாக்குமெண்ட்ல நெறையா பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்டுகள் இருக்கும். உங்களுக்கு நீங்க புதுசா நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, அந்த பிளஸ் டாக்குமெண்ட்ல போய் ம் எ என்ன டெம்ப்ளேட் வேணுமோ எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு நியூ ஷீட்டே வேணும். நான் புதுசா வேலை பார்க்கணும், நான் கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பிளாங்க் ஷீட் ஃபர்ஸ்ட்டா இருக்கு பாருங்க. அத பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாரி உங்களுக்கு ஷீட் வந்துரும். கீழ பாருங்க ஷீட் நேமே பாருங்க. ஷீட் நேம் 1ன்னு இருக்குது. மேல புக்கு இப்ப போட்டிருக்கு பாருங்க. புக்குன்னு அந்த புக்கோட இந்த இந்த எக்ஸெல் எக்ஸெல் புக்கோட நேம் வந்து புக் நம்பர் 2. நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வரதுனால புக் நம்பர் 1 உள்ள இருக்கு. அதே புக் நம்பர் 2ன்னு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இத பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில டைப் பண்ணி வச்சுக்குவோம். அப்பதான் அது வந்து நம்ம பிரிண்டிங்க்கே வரும். ஏன்னா வந்து இப்ப வந்து பிளாங்க் ஷீட் இல்லையா? அப்ப எக்ஸெல் ஃபைல் கன்வெர்ட் டூ பிடிஎஃப் மொபைல் இன் தமிழ். இந்த டைப்ல இந்த டாபிக்ல நம்ம பார்க்குறோமா? ஸோ அதனால டைப் பண்ணிட்டு, இதில உள்ள டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் ஏற்கனவே எக்ஸெல் ஷீட்ட மொபைல் மூலமா எப்படி பயன்படுத்துறதுங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது கீழ வந்து அந்த லிங்க்ல வந்து நான் இணைக்கிறேன். நீங்க அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவோட எண்ட்லயும் அந்த மொபைல் மூலமா எப்படி நம்ம எக்ஸல பயன்படுத்துறதுங்க வீடியோவ நான் இணைக்கிறேன். அது மூலமாவும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்ப நம்ம வந்து இப்ப டைப் பண்ணியாச்சு. இத நம்ம இப்ப பிடிஎஃபா எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இந்த மேல பாருங்க 3 டாட் இருக்கு பாருங்க. இத பிரஸ் பண்ணுங்க. இத பிரஸ் பண்ண உடனே இந்த மாரி உங்களுக்கு ஸ்லைடு உங்களுக்கு தெரியும். மூவ் டூ ஐக்ளவுடு. ஏன்னா நான் ஐஃபோன் பயன்படுத்துறதுனால க்ளவுட் வருது. ஸோ சென்ட் எ காப்பி எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் தான் வந்து பிடிஎஃப்பா மாத்துறது. எக்ஸெல் ஃபைல பிடிஎஃப்பா மாத்துறதுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் தான். ஆனா இந்த சென்ட் எ காப்பி என்ன அதையும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம வச்சிருக்க இந்த எக்ஸெல் ஃபைலையே வந்து உங்களோட WhatsAppல யாரோ நண்பர்களுக்கும் நீங்க WhatsAppல அனுப்ப முடியும். இல்ல உங்க பிடிஎஃப் காப்பியாவும் கூட நீங்க வந்து WhatsAppல அனுப்ப முடியும். ஒரு நீங்க ரெஸ்யூமே கிரியேட் பண்றீங்க. அதையே ஒரு பிடிஎஃப் காப்பியா நண்பர்களுக்கு ஈஸியா அனுப்ப முடியும். ஏதாவது எரர் இருந்தாலும் அத சேஞ்ச் பண்ணிட்டு அனுப்ப முடியும். அதுதான் இந்த சென்ட் எ காப்பி. சென்ட் எ காப்பி பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி வரும். மேல பாருங்க இந்த புக் 2ங்கிறது நம்ம வேலை பார்த்தோம். புக் 2ன்னு காமிக்குதுங்களா? கீழ பாருங்க WhatsAppன்னு இருக்கு பாருங்க. இந்த WhatsApp நம்ம வந்து பிரஸ் பண்ணாலே டைரக்ட்டா உங்களோட WhatsAppோட அப்ளிகேஷனுக்கு போயிரும். இப்ப என்னோட WhatsApp அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னோட WhatsAppல வந்து நான் பர்சனலா எனக்கே நான் வந்து அனுப்புற மாரியே நான் அனுப்புறேன். இப்ப நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். இந்த பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த டாக்குமெண்ட் ஃபைலு. ஸோ இந்த மாரியா நீங்க அனுப்ப முடியும். நான் அனுப்பிச்சதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க. ஸோ எக்ஸெல்ல வந்திருக்குங்களா? நம்ம வேலை பார்த்த புக் 2ங்கிறது எக்ஸெல் ஃபைலா வந்திருக்கு. இப்ப நம்ம திரும்பவும் இத பிடிஎஃப்பாவும் நம்ம கொண்டார போறோம். அதுக்கு பழையபடி போயிட்டு இந்த திரும்பவும் 3 டாட்டா பண்ணிட்டு இத இந்த சென்ட் எ காப்பி மூலமாவே நம்ம வந்து பிடிஎஃப்பா WhatsAppக்கு தான் அனுப்புறது பார்த்துருக்கோம். இப்ப நம்ம அனுப்புறது WhatsAppக்கு அனுப்புறது பார்த்துக்கிருக்கோம்.
இதுல புக் 2 திரும்ப வந்துருச்சுங்களா? கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, ஷேர் ஆஸ் எ பிடிஎஃப்ன்னு இருக்கு பாருங்க. இத பிரஸ் பண்ணீங்கன்னா, திரும்பவும் நீங்க இந்த மாரி கேட்கும். பிடிஎஃப்ன்னு வரையில உங்களுக்கு இந்த டேப் வந்துரும். இதுல இப்போ லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா, போர்ட்ரெய்ட்ல வேணுமா, அந்த செட்டிங்ஸ்லாம் கேட்குது. பேப்பர் சைஸ் நார்மலா A4ல தான் வைப்பாங்களா? ஸோ என்ன சைஸ் வேணுமோ, நீங்க அதெல்லாம் இந்த பேப்பர் சைஸ்லாம் நீங்க வந்து இங்கேருந்து செட்டிங்ஸ் மாரிலாம் மாத்திக்கிற மாரி இருக்கும். மாத்திட்டு ஸ்கேலிங்லாம் என்ன வேணுமோ, நீங்க இங்கேயும் ஸ்கேலிங்ஸு மாத்திக்கிட்டு, இத நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னாவே, பிரிப்பேரிங் த அட்டாச்மென்ட்ன்னு வருது பாருங்க. ஸோ திரும்பவும் வாட்ஸ்அப் போகுது. டேட்டா நான் ஏற்கனவே அனுப்பிச்சதுனால எனக்கு டாப்லயே எனக்கு காமிக்குது பாருங்க, நல்ல தம்பின்னு. நான் அத பிரஸ் பண்ணேன்னாவே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாரியே பிடிஎஃப் தெரியுதுங்களா? பிடிஎஃப். ஸோ இத சென்ட் குடுத்தேன்னா, சென்ட் ஆயிரும். இப்ப நான் பழைய இடமா நான் வாட்ஸ்அப் போறேன் பாருங்க. பாருங்க, பிடிஎஃப் உங்களால பார்க்க முடியுதுங்களா? இத நான் ஓப்பன் பண்ணா இந்த மாரி வரும். ஸோ இப்படி நீங்க பிடிஎஃப்பாவும் இந்த மாரி அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்க்கு அனுப்புற சொல்லி. ஆனா ப்ரொஃபஷனலா நீங்க வந்து பிடிஎஃப்பா அத கிரியேட் பண்றதுன்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தான் இந்த எக்ஸ்போர்ட்ன்னு இருக்கு பாருங்க. இத எக்ஸ்போர்ட்ட பிரஸ் பண்ணிட்டு, இந்த பிடிஎஃப்ன்னு இருக்கு பாருங்க. இத பிரஸ் பண்ணினாவே, சேம் அந்த பழைய செட்டிங்ஸ்லாம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வரும். இப்ப திரும்ப இத நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இப்ப சேவ் பண்ற ஆப்ஷன் கேட்குது. இப்ப பாருங்க அந்த பிடிஎஃப்போட நேமு புக் 2ன்னு வருது. இப்ப நீங்க வந்து மாத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் நேம் என்ன வேணுமோ நீங்க மாத்திக்கங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நான் எக்ஸல் டூ பிடிஎஃப் நியூ அப்படின்னு பண்ணிட்டு, இப்ப இங்க வந்து ஸ் எங்க நீங்க சேவ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் கேட்குது. இதுல பாருங்க நான் ஒன் டிரைவ் பர்சனல் மேலே இருக்கு பாருங்க. இது வந்து நான் வந்து சொன்னேன் இல்லையா? நான் Gmail ஐடி மூலம் பயன்படுத்தியிருக்கேன்னு. ஸோ இத பயன்படுத்தி நான் பண்ணேன்னா, என் டெஸ்க்டாப்லயே நான் போய் பார்க்க முடியும். இல்ல உங்க ஃபோன்ல பண்றீங்களான்னு கேட்குது. இல்ல இன்னும் வேற வேற ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஒன் டிரைவ் மாரி வேற வேற ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா, இந்த பிளஸ் ஆட் ஸ்டோரேஜ குடுத்தீங்கன்னாவே, இதுல பாருங்க நெறைய இருக்கு பாருங்க. டிராப் பாக்ஸ் அதுன்னு இருக்கு பாருங்க. இதுல எது வேணாலும் நீங்க இதுல வந்து சேவ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஸ்டோரேஜ்லாம் இருக்கு. நான் வந்து என்னோட ஒன் டிரைவ் நான் இப்ப பாருங்க பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ண உடனே எனக்கு இந்த மாரி போகுது. இப்ப இதுல பி ஹேப்பி வித் நல்லது மீன் குடுத்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்ப எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல பார்க்குறதுக்கு பேக்ல போனோம்னா, அந்த பாருங்க அந்த ஒன் டிரைவ்ன்னு வருதுல்ல. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். நம்ம இங்கே தான் நம்ம போய் இப்போ ஃபைல்லாம் பார்க்குற மாரி இருக்கும். இதில நம்ம கிரியேட் பண்ணி வச்ச ஃபோல்டருக்குள்ள நான் இந்த பி ஹேப்பி வித் நல்லதுங்கிற ஃபோல்டர்ல தானே கிரியேட் பண்ணேன். ஸோ இதுக்குள்ள தானே பார்க்குற மாரி இருக்கும். கொஞ்சம் ஒவ்வொரு நேரம் டைம் எடுக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணி வர்றதுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல உள்ள பெல் ஐகான ஆல்னு நோட்டிஃபிகேஷன எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம்.